விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு வாபஸாகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான கடிதத்தை அளித்திருக்கிறது ஜனநாயகன் படக்குழு. வழக்கை வாபஸ் பெற உயர்நீதிமன்றத்தில் கடிதம் அளித்திருக்கிறார் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு வாபஸாகிறது. இது தொடர்பான கடிதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறது ஜனநாயகன் படக்குழு. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, படக்குழு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன தகவல்? அதாவது ஜனநாயகன் பட நிறுவன கேபி நிறுவனத்தின் சார்பில் கடிதம் ஒன்றை அவரது வழக்கறிஞர் இந்த வழக்கை நடத்தி வரக்கூடிய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் கடிதம் ஒன்றை பதிவுத்துறைக்கு அளித்துள்ளார். அந்த கடிதத்தில் இந்த வழக்கை தாங்கள் திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டுள்ளனர். ஏனென்றால் வழக்கை தாக்கல் செய்வர்கள் என்ன காரணம் என்று குறிப்பிட அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் அவர் வழக்கை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். ஏனென்றால் அவர்கள் மறு ஆய்வு குழுவுக்கு இது தொடர்பாக முறையீடு செய்துள்ளதால் ஆகவே இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்த வழக்கு திரும்ப கடிதம் அளித்துள்ளதால் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு நாளை மறுதினமோ இந்த வழக்கு தொடர்பான விசாரணை பட்டியலிடப்படும். வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கு வாபஸ் பெறுவதற்கான பட்டியலில் இந்த கடிதத்தை ஏற்று அங்கு வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் நீதிபதி பி.டி. ஆசா முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வழக்கை வாபஸ் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடிதம் அளித்திருக்கிறது ஜனநாயகன் படக்குழு. வழக்கை திரும்பப் பெறுவது தொடர்பாக கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை வாபஸ் பெற உயர்நீதிமன்றத்தில் கடிதம் அளித்திருக்கிறார் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம். மறு தணிக்கைக்கு ஜனநாயகன் திரைப்படம் அனுப்பப்பட இருப்பதால் வழக்கை திரும்பப் பெறுகிறது படக்குழு. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக வெளியாகாமல் இருந்து வரும் நிலையில் தற்போது மறு தணிக்கைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதால் அதன் காரணமாக வழக்கை வாபஸ் பெறுவதாக படக்குழு தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மறு தணிக்கை குழு அமைக்க 20 நாட்கள் கூட ஆகலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தணிக்கை குழு படம் பார்க்க 5 நாட்கள் ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு தணிக்கை குழு அமைக்க 20 நாட்கள் கூட ஆகலாம் என்றும் தணிக்கை குழு படம் பார்க்க 5 நாட்கள் ஆகலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.